வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தியானம், தவம் இதெல்லாம் பண்ணினா தான் நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய முடியுமா அப்படின்னு இந்த மனிதர்கள் யோசிக்கிறோம். சரி, இப்போது ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க. அது உங்கள் பிழைப்புக்காண்டி பயன்படும். இல்லையா நீங்கள் பேராவது போட்டுக்குவீங்க, நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இவ்வளோ செஞ்சுருக்கேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு டைம் செலவு பண்ணியிருப்போம். பள்ளினா இத்தனை ஆண்டுகள், 12th அப்புறம் 3 இயர்ஸ் காலேஜு, அப்புறமா ஏதாவது டாக்டர்ஸ்னால் ஒரு 5 இயர்ஸு. இதுக்கு ஒரு நிர்ணயம் இருக்குது. இது ஞானம் அடைகிறதுக்கோ, தன்னை உணர்றதுக்கோ, இல்லை அமைதி வாழ்வியல் சார்ந்த சூழ்நிலையில் அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கோ ஏதாவது டைம் இருக்கா அப்படின்னா இல்லை. அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே மனிதர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா எப்படி வெளியே சொல்லுவீங்க? வெளியே சொன்னதுனால நீங்கள் ஞானமே அடையலைன்னு தானே அர்த்தம். கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இது பொய்யா அப்படின்னா, சரி, நான் எப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்கள். நான் இப்போ இருக்கேன், நான் உடனே ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு, ஒரு விபூதியெல்லாம் நெத்தியில் இட்டுக்கிட்டு, ஒரு மொட்டையை போட்டுட்டு, அப்படி நான் ஊர் ஊராக போய் சன்னியாசம் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் என்ன ஞானம் அடைஞ்சிட்டேன்னு ஒத்துப்பீங்களா? நீங்கள் அப்படி ஒத்துக்கிறதுனால தான் இப்படிலாம் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு வரையறை பண்ணதுனால போலிகள்லாம் அந்த மாதிரி உருவாகிறாங்க. நீங்கள் எத்தனை உண்மையான ஞானியை பார்த்துருக்கீங்க? யார் பொய்யான ஞானின்னு உங்களுக்கு ஏதாவது நெத்தியில் அவங்க பிளிங்க் ஆகுதா? இல்லை 3ஆவது கண் திறந்து அந்த இடத்துல எல்லாத்துக்கும் கண் இருக்கா? இல்லை. அது எப்படி நீங்கள் சொல்வீங்க? ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்கன்னு எல்லோரும் சொல்கிறீங்க. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு மனிதன் ஒரு பாடத்தை கற்றுட்டே வரான். நீங்கள் அந்த சூழ்நிலையை இப்போ நான் பேசுகிறதுனால நான் பெரிய ஆள்னு கிடையாது. இது எந்த மாதிரினா, இப்போ பிஎம் பேசினாவோ, சிஎம் பேசினாவோ உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த வரைமுறையும் கிடையாது. ஆனால் அதே இது ட்ரம்ப் பேசினாலும் இங்கே எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கே நம்ம தான் ஒரு இறையாண்மை நாடு இல்லையா? யாரும் நம்ம இதை தலையிட முடியாது. அதே மாதிரி இந்த ஞானத்துக்குள்ளேயும் யாரும் தலையிட முடியாது. யாரும் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனாலையோ, இல்லை நான் ஞானம் இல்லை அடையலைன்னு சொன்னதுனாலோ இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்படி அது ஆகும் அப்படின்னா, இந்த ஞானம் வந்தோடனே இந்த பிரபஞ்ச சொத்தாகிடும். பிரபஞ்சத்துலேருந்து வந்தது பிரபஞ்ச சொத்தாகிடும். அப்போ என்னென்னா, எனக்கு வெறுப்பற்ற தன்மைக்கு போயிடும். நீங்கள் என்ன துன்பம் கொடுத்தாலும் அது பிரபஞ்சத்தை சார்ந்ததாக போயிடும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த நிலையில் இருக்கேன், எந்த மாதிரி வளர்கிறேன் அப்படிங்கிறது என்னென்னா, இயற்கை தான் சூஸ் பண்ணுது. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த சூழ்நிலை பிறக்கிறது, இந்த சூழ்நிலை ஞானம் அடைகிறதுக்கு நோக்கி நான் அந்த சூழ்நிலை வந்திருந்தேன்னா, அதை நோக்கி தான் என் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னாலே தடுத்து நிறுத்த முடியாது. உங்களால் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இதெல்லாம் நான் தாங்கி ஆல்ரெடி பழகி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். விட்டக்குறை தொட்டக்குறை காரணமாக இந்த இடத்துல வந்திருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நானே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிறவியின் நோக்கம் அதுவாக இருக்கும் பட்சத்தில் நான் முடியாது. சரி, அதுக்கு நான் அதுக்கு தான் நம்ம நம்ம வேலை என்னன்னு வரணும், நம்ம லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கணும், சண்டைத்தன்மைக்கு வரணும். அப்புறம் என்னென்னா, மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனித்தா எண்ணத்தை கவனிப்போம், எண்ணத்தை கவனித்தா அந்த செயல் விளைவு நடக்கும். இந்த மாதிரி சின்ன பேசிக்லேருந்து கொண்டு ஒரு குழந்தை நடக்கிற மாதிரி தான் கொண்டு தராங்க. நம்மளோட ஆணவம், நம்மளோட அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது செயல்பட விட மாட்டேங்குது. உங்களோட தன்மை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இல்லை நாம் சரி, அந்த உங்களோட உங்கள் நம்பிக்கை வராத பட்சத்தில் நான் என்ன பேசினாலும், உண்மைக்கு உண்மையாக பேசினா கூட உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு அறியாமையில் பக்கத்தில் இருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ இயேசு இவ்வளோ ஒரு இயேசு ஒரு அல்லாஹ் அதுக்கப்புறம் இவ்வளோ மதங்கள் இவ்வளோ பண்ணியும், இங்கே திரும்பியும் ஏதாவது ஒரு வழி இருக்கா? தியானத்துக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கு அதான் காரணம். எதையுமே நம்ம முழுசாக படிக்கிறதே இல்லை.
அப்படியே படித்தாலும் அதை அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை விட என்னென்னா அந்த படிக்கிறது நமக்குரியது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படி திருமந்திரம் என்னோடது ஆகும்? அது அந்த திருமந்திரத்தை பேசி 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 வாழ்நாள் ஃபுல்லாக கழித்து இறந்தவங்க ஜாஸ்தி இருக்காங்க. திருமந்திரம்தான் என் மூச்சு, திருமந்திரம்தான் என் பேச்சு, அவ்வளோதான். அதனால் திருமூலருக்கு ஏதாவது கிடைக்க போதா? இல்லை உங்களுக்கு தான் ஏதாவது கிடைக்க போதா? திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு சொல்லி இத்தனை வீடியோ, இத்தனை பேச்சு, இத்தனை இது. அந்த திருவள்ளுவர் அந்த பேசினார்ல, அந்த வீடியோ போடுறாருல, அந்த பட்டிமன்றம் பேசுகிறாருல, அந்த வாழ்க்கையில் சொல்கிறாங்கல்ல, அந்த பரீட்சையை வச்சு அந்த 133 குறளையும் 1330 குறளும் அதில் இருக்க தலைகீழ அதிகாரத்தை 133 அதிகாரம் 1300 குறள், அதை தான் அப்படி சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் தலைகீழாக படித்தாலும் அந்த இதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணாத வரைக்கும் அதை நீங்கள் உங்கள் உயிர் நாதமாக உங்கள் நரம்புகள் செல்கள் எல்லாத்துலேயும் அதை செயல்படுத்தாத வரைக்கும் எப்படி அது உங்களுக்கு அது பயன்படும்? பேசி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஸ்கூலில் வைங்க, அது மனப்பாடத்துக்கு. ஸ்கூலில் படிக்கிறவங்க 6th to 12th வரைக்கும் படிக்கிறவங்க அத்தனை பேர் திருக்குறள் படிக்கிறாங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க அத்தனை பேர் 6th to 12th புக் படிக்கிறவங்க திருக்குறள் படிக்கிறோம். எல்லாம் மார்க்குக்காண்டி, பிழைப்புக்காண்டி. அது பின்னாடி வாழ்க்கைக்கு எதாவது யூஸ் ஆகுதுன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் படிக்கும்போது கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது. ஓ, இப்படி கூட இருக்கா, இந்த 2 வரியில் இவ்வளோ சொல்லியிருக்காங்களா, அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்குது, அவ்வளோதான். அப்படியே படித்து முடித்து வேலை வாங்கினவங்க 12th முடித்த உடனே திருக்குறள் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, அதில் இத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு வேணால் திரும்ப திரும்ப ஞாபகம் இருக்கவங்க சொல்லுவாங்க. மறந்தே போயிருக்கோம். இது பரிசு போட்டிக்காண்டி திருக்குறள் இவ்வளோ தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த போட்டிக்கு வேணால் பயன்படுத்துகிறாங்க. இது 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 யாரை ஏமாத்துறோன்னா நம்மளே ஏமாற்றிக்கிறோம். அதை பெருமையாக வேற சொல்லிக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட இது பேசும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் அப்படியே அமைதியாகி நின்றணும் அப்படின்னு தோணுது. அந்த 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 ஒரு ஒரு அமைதி எனக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தோணுதுன்னா, என்ன பேசி என்ன ஆனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, யாரும் எதுவும் மாற்ற போகிறதில்ல. என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது? என்ன கேட்டிங்களா என்ன? நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்கன்னு என்ன பேசுங்க நீங்கள் சொன்னீங்களா என்ன? இல்லை நான் தான் இல்லை என்னோடய ஸ்பீச்சையும் என்னோடய குரலையும் கேட்கலன்னா அங்கே ஞானம் இங்கே தடைப்பட்டுருமா என்ன? இல்லை. ஆனால் இப்படி ஒரு எண்ணம்லாம் எனக்கு வருது. அப்படியே பேசாமல் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி, ஒரு தடுப்பூசி மாதிரி, ஒரு தன்னை அறிதலுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன? எல்லாத்தையும் வாங்க, எனக்கு அப்படி தான் தோணுது. எதுக்கு கசகச வளவலான்னு பேசிக்கிட்டு? வாங்க, எல்லாம் காட்டுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஊசி போட முடியாதா? இந்தாங்க ஒரு சொட்டு மருந்து, தண்ணி உணர்ந்து போங்க. இந்தாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, தண்ணி உணர்ந்து போங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை எல்லோரும் உயிர்ப்போடையும் அன்போடையும் கருணையோடையும் ரொம்ப அழகாக வாழ்வாங்க. என்கிட்ட பொருளை பண்டமாற்று முறையில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு இருக்க துன்பத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது நீங்கள் அதை ஆதல்படுத்துவீங்க. உங்கள்கிட்ட பணத்தை எனக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு நேரத்தை எனக்கு கொடுப்பீங்க. நான் உங்கள் உறவுகளை நான் என் உறவுகள் மாதிரி பார்த்துக்க முடியும். இங்கே பொருட்களுக்கு மனிதாபிமானத்துக்கு முன்னாடி பொருட்களுக்கு வேல்யூ இருக்காமல் போயிடும். யார் பொருளையும் திருட மாட்டாங்க, அபகரிக்க மாட்டாங்க, பழி சொல்ல மாட்டாங்க, யாரையும் பழி வாங்க மாட்டாங்க, யார் இடம் யார் பொருள்னு சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சத்தியலோகத்தில் சாத்தியம் தானே? இதெல்லாம் இல்லைன்னா அது ஒரு கற்பனை கிடையாது, அது உண்மை தான். ஆனால் அது என்னது? கற்பனையான கற்பனை. அது ஒரு ஜஸ்ட் மாயை, அவ்வளோதான். இப்போ எப்படி இது மாயையோ அது மாதிரி மாயை. நான் நினைக்கிறேன் என்கிட்டருந்த ஒரு 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 எனர்ஜி, ஆற்றலை, அன்பை எப்படியோ கடத்திடணும்னு தீவிரமாக இருக்குது எண்ணம், அவ்வளோதான்.
எனக்கு இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த இப்படி பண்ணுங்க, குண்டலினி சக்தியை ஏற்றுங்க, ஆதாரம் என்னது சக்கரங்கள் எல்லாம் மேலே போங்க, இடகலை பின்கலை வழி போங்க, சுழுமுனையில் போங்க, பிரம்மந்திர வழி, உச்சிக்குழி வழி, சகஸ்காரம் போய் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணோன்னே தான் நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு வருமா இதெல்லாம் பதறோம். ஜஸ்ட்டு வீட்டில் சமையல் பண்ணுற மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கிள்ளி போட்டால் ஒரு சமையல், அவ்வளோதான். இது மாதிரி ஞானம் அடைதல் இருக்கணும். இது மாதிரி எளிமையாக இருக்கணும், அவ்வளோதான். அதை நான் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணி என் பேரெல்லாம் வெளியிட்டுட்டு இதெல்லாம் எனக்கு எனக்கு தேவையில்லை. என்னோடய அடையாளமே தேவையில்லை. என்னோட எதுவுமே தேவையில்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஞானம் அடைஞ்சிடணும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எதுக்கு ஞானம் அடையணும்னு நான் இந்த மாதிரி சொல்கிறேன். தன்னை அறிந்து போகிறதுக்கு ஒருவேளை என் மிஷனே அதானா? எனக்கு வந்து என்னங்க, எனக்கு இது இப்போ ஒரு 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 ரீசெண்டாக ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வீடியோவில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, தன்னை அறிதலுக்கு உள்ள என்ன கண்டென்ட்டோ என்ன கோரோ அதை வச்சு தான் நான் பேசணும்னு எனக்கு வந்து ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு எப்படியாவது தன்னை அறிதலுக்குரிய ஒரு வார்த்தை அதில் வந்துடணும். எங்கே சுற்றியாவது கடைசியில் தன்னை அறிதல் வந்துடணும். தன்னை அறிந்து போங்க, தன்னை அறிந்து போங்க. எப்படியோ தன்னை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுருங்கிறது தான் எனக்கு அவ்வளவான தீவிரமான எண்ணம் இருக்குது. இதுக்கு செல்வம் வர்றதுக்கு ஏதாவது வீடியோவா, இல்லை கல்வி வர்றதுக்கு வீடியோவா, இல்லை வாழ்க்கை எப்படி வாழணுமா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கணும்னு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு பெற்றோர்களுக்குள்ள உறவா, ஒரு நண்பர்களுக்கு என்ன மாதிரி உறவா, இல்லை ஒரு அரசியலுக்கும் அந்த குடிமக்களுக்கு உள்ளதா, இது ஒரு ஜனநாயக நாடுனால இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குங்கிறத அதை வச்சு வளர்க்குறதா, இல்லை எந்த மாதிரி பாலிடிக்ஸ் போயிருக்கிறது, இந்த சினிமா துறை, இந்த 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 மாதிரி வந்து இல்லை ஆயக்கலைகள் 64லையும் ஏதாவது வந்து சிறப்படைகிறது உள்ள ஒரு இதாக சொல்கிறதா, பேச்சுக்கலை கூட அதில் ஒன்று தான். எழுத்துக்கலை எழுதுகிறாங்க பார்த்திங்களா, அவங்க இந்த மாதிரி தான். அப்போ எது தான் எல்லாமே கலந்து எல்லாம் ரசனையாக ஒரு என்ஸ்க்ளோபீடியா மாதிரி அவ்வளோ களஞ்சியங்களாக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வாழ்க்கையை எவ்வளோ ஆனந்தமாக வாழ்ந்து போகாமல் நம்ம ஏன் இப்படி வந்து இதிலே ஒன்று சிக்கிக்கிட்டு ஒரு புதக்குழியில் விழுந்துக்கிட்டு அதையே ஒரு புலம்பலாக வச்சுக்கிட்டு இருக்கோம். வாழுங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை ஆனந்தமாக வாழுங்க. எவ்வளோ போதும் எனக்கு போதுங்க. எனக்கு வந்து யாராவது வந்து லஞ்சம் கொடுக்குறாங்களா, இல்லை எனக்கு வேண்டாம். நீங்கள் யாராவது லஞ்சம் கேட்குறாங்களா, இல்லை என்னால் முடியாது. சின்ன மட்டத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு போயிடும். இப்படி தாங்க சத்திய உலகம் இருக்கும் போல். வேறு ஆப்ஷனே இல்லை. எல்லா மனிதர்களும் நியாயமாக, தர்மமாக, ஒழுக்கமாக மாறிட்டா அந்த ஒழுக்கமாக நீங்கள் வந்து மனிதர்கள் மாற மாட்டாங்கன்னு சொல்லி தான் இன்னும் வர காலத்துலலாம் வந்து என்னென்னா, அந்த இதை எடுத்துருவாங்க. குழந்தை வந்து கருப்பையில் உருவாகாது. நம்ம எப்படி டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி வந்துடும். எல்லாம் ஸ்டெம் செல்லை இப்போ சேர்த்து வைக்கிறோம்ல, அந்த ஸ்டெம் செல் வந்து இனிமேல் வந்து சாதாரணமாக கடையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மசி இருக்குல்ல, அது மாதிரி ஆகிடும். மெடிக்கல் அது மாதிரி. உங்களுக்கு என்ன குழந்தை வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி அந்த மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், பல் இப்படி இருக்கணும், நிறை இப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், பாடி வந்து இப்படி இருக்கணும், இந்த 6 பேக் இருக்கணும், பெண்கள்லாம் தேவையமாக இருக்கணும், இல்லை எப்படி இருக்கணும், எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணி அவங்கள வந்து சூஸ் பண்ணுற அளவுக்கு குழந்தைய உருவாக்குற அளவுக்கு வந்துடும். அதை விட என்னென்னா அவங்க ஞானமாகவே பிறந்து வந்துடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதெல்லாம் இறந்து போய் அழிஞ்சு போய் புதுசாக வந்தவங்களாம் ஞானத்தன்மையோடு உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த பூமி இப்படி மலர்ந்துரும்ல. ஆறுமுக கடவுள் அந்த முருகன் அருள் அனைத்துக்கும் பரவப்பட்டோம்ல. இதுதான் சாத்தியம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தனிமையை கொண்டாடுங்க, இருக்கிறத ஏற்றுக்கோங்க, சரண்டர் பண்ணுங்க. தியானங்கிறது வந்து ஒவ்வொரு செயல்லையும் கொண்டு வாங்க. மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. வெளித்தன்மையை பார்த்து ஒருத்தங்களை எடை போடாதீங்க. ஒருத்தங்க முன்முடிவு பண்ணாதீங்க. இதுதான் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி முன்முடிவு பண்ணாதீங்க. 2வது என்னென்னா, மற்றவங்கள பார்த்து கேலி பண்ணாதீங்க. நம்ம அவங்களுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்கோம்னு சொல்லி அகங்காரமாக திமிரா செருக்காக இருக்காதீங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நம்புங்க. நம்ம வந்த நோக்கமும் நம்ம டிசைனும் இதுதானுங்கிறத ஏற்றுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடித்தா திரும்ப அடிக்காதீங்க. யாருக்காவது பணம் கொடுத்தா ஆனந்தமாக கொடுங்க.
திரும்ப ஒருத்தங்க தரலைன்னா, அத முடிஞ்ச அளவுக்கு ஏத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏங்க நீங்க எந்த லோகத்துலேருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? இதெல்லாம் இங்க சாத்தியமா? சாத்தியம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல சாத்தியம் ஆகும். 20 வருஷம், 15 வருஷம் முன்னாடி இந்த மாரி ஸ்மார்ட் ஃபோன வச்சுக்கிட்டு, நம்ம இந்த மாரி யூடியூப் போடுவோம்னு சொல்லி நீங்க கனவு ஏதாவது சொல்லியிருந்தா நீங்க நம்பியிருப்பீங்களா? நானும் இப்படி மாரி பேசுவேன் அப்படின்னு சொன்னா நான் நம்பியிருப்பேனா? இல்ல தானே! அதே மாதிரி என்னோட என்னோட மாரி நீங்க இந்த மாரி எல்லா டேட்டாவும், எல்லா விஷயமும் எல்லாமே வந்து இப்படி உங்க கண்ணு முன்னாடி வந்து உங்க ஃபோன் முன்னாடி நிக்கும். ஃபோனே யாருமே வந்து இல்லாம இருக்கிறதில்ல. இதே மாரி அந்த நிலை இருக்குன்னு நான் அப்ப நம்புனோமா? சொன்னா நம்பியிருப்போமா? அதே மாரி தான். இப்ப சொல்லும்போது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும்போது இல்லன்னு தான் சொல்லுவீங்க. அப்போ நடக்கும்போது என்ன பண்ணும்? ஆமாமா, கரெக்ட்டு தான். மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஏஐ என்னெல்லாம் கொண்டு வரணும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது பிரம்மாண்டமா இருக்கலாம், அதி பிரம்மாண்டமாவும் இருக்கலாம். பயங்கரமாவும் இருக்கலாம், அதிர்ச்சியாவும் இருக்கலாம், ஆனந்தமாவும் இருக்கலாம். எடுத்துக்கிறத பொறுத்து. எந்த ஒரு சயின்ஸுமே, எந்த ஒரு விஞ்ஞானமே நல்லதும் கெட்டதும் கலந்தது தான். ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல. ஒரு டியூவல்ல இருக்கு. நீங்க ஒன்னஸ்ஸா மாறுனா மட்டும் தான் நீங்க இந்த இருமையிலேருந்து தப்பிக்க முடியும். இந்த இருமை 2ஆ இருக்குங்கிறதே நம்ம ஒழுங்கா வாழாத போது, 1ல எப்படி ஒழுங்கா வாழ்வோம்? 1 உணராத போது எப்படி வந்து இந்த பிரம்மம் தான் நாம அப்படிங்கிறது எப்படி உணர்றது? இந்த பயிற்சி காலத்தில அவங்கவங்க இடத்துல நிப்பாங்க. அவங்கவங்க கடந்து போவாங்க. யாரையும் குறை சொல்ல விரும்ப தேவையில்ல. யாருக்கும் புத்திமதி சொல்ல தேவையில்ல. யாரையும் திருத்த தேவையில்ல. யாரும் வந்து யாரையும் நான் சளைச்சவன் இல்லைன்னு நினைக்க தேவையில்ல. உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க அப்படின்னு கம்பேர் பண்ண தேவையில்ல. இது ஆண், இது பெண் அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்க்க தேவையில்ல. சட்டம் வச்சுருக்கோம். நீங்க எத்தனை ஆர்டிக்கிள் போடுங்க. அத செயல்படுத்துறது வந்து ரொம்ப ஜாதி இல்ல, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்லாம் சொல்றோம். ஆனா இருக்கு. இல்லன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, இது வந்து இந்த பூமிய வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு அதோட ரூல்ஸ்க்கு இத வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அகத்தியர் தான் இந்த மாரி ஜாதிய உருவாக்குனோம் நாங்க. இந்த மனிதர்கள பாகுபாடு பண்றதுக்கு. இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஜாதியில ஒருத்தங்க வந்து ரொம்ப நான் கர்வமாவும், உயர்ந்தாவும் இருக்கேன்னு நெனச்சு ஒருத்தங்க மாயையில இருமாப்புல இருக்காங்கன்னா, அவங்கள அந்த ஜாதியில இருக்கும்போதே வந்து என்னன்னா, பாத்ரூம் கழுவ விட்டுரும். அது ஞானம் நோக்கி வர்றவங்கள. அதுக்கு டெஸ்ட்ல. அவங்க இமேஜினே பண்ண முடியாது. அவங்க நெனச்சிருப்பாங்க, இந்த மாரி தொழில் செய்றவங்கள கேவலமா, அசிங்கமா நெனச்சிருப்பாங்க. செஞ்சு விட்டுரும். ஒருவேள அம் போன இதில வந்து பிராமினா இருந்திருப்பாங்க. பிராமின் குலத்தில பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த அ என்ன சொல்றது? இது கீழ்நிலை மக்கள வந்து ரொம்ப கேவலமா, ரொம்ப ஒரு மாரி மனிதத்தன்மையற்று செயல்படுத்தியிருப்பாங்க. அவங்க அடுத்த பிறவியில என்னன்னா, கீழ் நிலையில இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த யார வந்து கேவலமான்னு சொன்னாங்களோ, அவங்கள பிறந்து வந்துருவாங்க. அந்த ஜாதியில கொண்டு போய் பிறக்க வச்சுரும். இது வந்து அந்த இயற்கை சமநிலையை சமப்படுத்த சித்தர்கள், ஞானிகள் இந்த பூமியில அந்த இந்த இயற்கை விதிப்படி இது அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அத மனிதர்களுக்கு அதுக்கேத்த மாரி கொஞ்சம் மாத்திட்டாங்க. ஆரம்பிச்சது என்னமோ நன்மைக்கு, ம் ப அது நடைமுறை வரும்போது தீமையாயிருது. எப்பவுமே ஒரு விஷயம் நன்மையாவே இருக்கிற விஷயம் ஒரு நாள் தீமையாகும். தீமையாவே இருக்க விஷயம் ஒரு நாள் நன்மையாகும். இது இயற்கை சூழல்ல ஒண்ணு. அது எல்லாத்து விஷயத்துக்கும் பொருந்தும். அது ஞானத்துக்கும் பொருந்தும். அதனால மனிதர்கள் வந்து இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, போற போக்குல ஒரு வழிப்போக்கன் மாரி, ஒரு காட்சி மாரி பார்த்துட்டே போனா மட்டும் தான் இங்க போ முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் கடந்தேன். அப்படிதான் உணர்ந்தேன். நான் ஏன் இந்த மாரி பேசுறேன், இந்த மாரி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இத நீங்க வந்து எனக்கு வந்து எந்த விளம்பரமும் தேவையில்ல. யாரும் என் பேச்ச கேட்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. ஆனா, இது காலத்தின் கட்டாயத்தின்படி நடக்குது. என்ன வந்து ஏதோ கருவியா பயன்படுத்துறாங்கங்கிறது ஆணித்தரமா அசைக்க முடியாத உண்ம. நானே நெனைக்கிறேன். இப்ப ஒருவேள நான் நடுவுல கூட ஏதாவது கொஞ்சம் நல்லா தான் பேசுறோம். பயங்கரமான ஆளு நமக்குள்ள தான் வருதுன்னு கொஞ்சம் நெனச்சிட்டேன்னா, எனக்கு அடி விழுறது தான் இந்த மாரி பேசுறது. தன்னை உணர்தல் மிஷின் குடுத்துருக்கோம். திரும்ப திரும்ப எங்கேயோ சுத்தி எங்க வரேன்னா, தேடு. உள்ளேருந்து உனக்குள்ளேருந்து நீ 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 இந்த தன்னை அறிதலுக்கு நீ என்னலாம் பண்ண? தன்னை அறிதலுக்கு நீ என்னலாம் பண்ணன்னு கண்டுபிடிச்சு யோசிச்சு சொல்லுன்னு தான் சொல்றாங்களே ஒழிய, நீ கண்டத சொல்லு, அத சொல்லு, இத சொல்லல. நான் எதுக்கு அந்த தன்னை உணர்தல்ன்ட்டு போம்போது, இதெல்லாம் சாத்தியம்னு சொல்றேன். தன்னை உணர்ந்ததுக்கு அ இதெல்லாம் வந்து நிகழ்ந்ததுன்னு சொல்றேன். சைட் எஃபெக்ட்டு தன்னை உணர்றதுக்கு இதெல்லாம் தடையா இருந்துச்சு. தன்னை உணர்ந்தப்போ இதெல்லாம் ஆனந்தமா இருந்துச்சு. தன்னை உணர்ந்ததுக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க. தன்னை உணர்ந்ததுக்கு என் பயிற்சி எந்த வகையில ஹெல்ப் பண்ணுச்சு. தன்னை உணர்றதுக்கு இந்த பயிற்சி எப்படி எனக்கு தடையா இருந்துச்சுங்கிறத இத்தனை வீடியோல நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இத தாண்டி நான் ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச வைக்கவும் விட மாட்டேங்கிறாங்க.
தன்னை உணர்ந்து போகிறவன் ஏதாவது ஒரு ட்ரிக்கை, ஒருவேளை நான் நினைக்கிறேன் எனக்குள்ளே புகுந்து ஏதாவது ஒரு ட்ரிக்கை சொல்லி அந்த கேட்டு அவங்களுக்கு அப்படியாவது தன்னை உணர்ந்து போயிட்டோம். அப்படி தான் நீங்கள் தன்னை உணர்ந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சதை வச்சு நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி இந்த எப்படி நான் ரூ. 1 கொடுத்து எல்லா கையிலையும் எல்லாரும் ஒரு கரெக்ட் டைமில் என் கையில் கொடுத்தா 850 கோடி என் கையில் கிடைக்குமோ, அதே மாதிரி நான் வந்து எனக்குள்ளே ஒரு ட்ரிக்கை சொல்லி அந்த ட்ரிக் வந்து பிரபஞ்சத்தில் போய் சாரி அந்த 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 என்ன சொல்கிறது, இந்த இந்த பிரபஞ்சங்கிற இந்த பூமியில் போய் இந்த பூமியில் உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படியோ ஒரு வகையில் காற்று மாதிரி பட்டு தேவைப்படுறவங்களாம் அதை அப்சர்வ் பண்ணி ஆண்டனா மாதிரி நான் ரிசீவ் பண்ணி விட்டுறேன். வானத்தில் கிடக்குது ஆண்டனா வந்து எப்படி நீங்கள் வச்சு உங்கள் டிவியில் விஜய் டிவி, சன் டிவி எடுத்துறீங்களோ அதே மாதிரி அங்கே வானத்தில் கிடக்குது. தன்னை அறிதல்ங்கிற ஒரு கான்செப்ட்டு, ஒரு ட்ரிக்கு. நீங்கள் வந்து அந்த ரிசர்வ் மாதிரி உங்களுக்குள்ளே தன்னை உணர்ந்து போகணுன்னு நினைக்கிற டைமில் இது வந்து உள்ள உங்கள் மண்டைக்குள்ளே அப்சர்வ் ஆகி அது வந்து நிகழ்ந்து போட்டோம். அவ்வளோதான். சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சா, அந்த கலர் தெரியுதா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நான் வந்து இப்போ இடகலை பின்கலையில் போய் சுழுமுனையில் ஏறியிருக்கேனா, அந்த மூச்சை கொண்டு போயிட்டேனா, அப்புறம் இது அது வந்து அது என்ன சொல்கிறது, நான் சமாதி நிலை அடைவேனா, நான் வந்து ஜீவ சமாதி அடையாமல் இப்படி போயிடுவேனா, அப்படிலாம் எந்த நோக்கமும் இல்லாமல் எதையும் பொறுமை 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 பொறுமை. நான் திரும்ப திரும்ப இந்த இயற்கையிட்ட வந்து சண்டை போட்டது என்னென்னா, எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது, எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்குது, என்னால் பொறுமையாக இருக்க முடியல, பொறுக்கவே முடியல. அதுதான் என்னால் தாங்க முடியாத ஒரு வழியாக இருந்துச்சு. 10 மாதம் குழந்தை வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு ரைஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு கூட கொஞ்சம் காத்திருக்கலாம். அதுவே வலிக்குது. ஆனால் எப்போ எந்நேரத்துல வரும்னே தெரியல. ஆனால் காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. பொறுமையா இருங்கிறாங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது? திரும்ப திரும்ப இதை தான் பதில் சொல்கிறாங்க. என்னால் வந்து தாங்கவே முடியல. ஆனால் ஒரு சதுரகிரி மலைக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 13 கிலோமீட்டர் வர போக இருக்குது. அப்போ வந்து நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேயே வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துடும். 10வது கிலோமீட்டர் வரைக்கும் நான் கேட்டுட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்க. கேட்குறவங்கலாம் இந்த வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், இன்னும் பாதி தூரம் தான் வந்திருக்கீங்க, எப்போ தெரியுமா சொல்லுவாங்க, 5 கிலோமீட்டர் 10 கிலோ 5 பாதி தூரம் வந்திருப்பேனா வந்துருச்சான்னு கேட்பேன். கொஞ்சம் பேர் சிரிச்சுக்கிட்டே பாதி தூரம் தாங்க வந்திருக்கீங்க, அதுக்குள்ளேயும் கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் கூட சில பேர் வந்து இந்த பக்கம்தான், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சிரமம் இல்லை, பக்கம்தான்பாங்க. ஸோ அந்த வழி வந்தவங்களுக்கு, அந்த உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்ல முடியும். எல்லோரும் இதை சொல்லிட முடியாது. அதே மாதிரி தான் ஞானம் அடைஞ்சவங்க, அந்த வழியை உணர்ந்தவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். இதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில டைமில் எனக்கு அந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசியிருக்கோமே டக்குன்னு நின்றுது. அது என்னடா சகஜ சமாதி மாதிரி அப்படி நின்றுது அப்படின்னு. இது உங்களுக்கு புரியுமா? இல்லை நான் தான் எனக்கு புரியுதுங்கிறத வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் எப்படியாவது நகர்ந்து போயிடணும். எனக்கு வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து பேசுகிறீங்க, யோசிக்கிறீங்க. அதனால் நீங்கள் தான் வந்து ப்ராப்பராக சொல்கிறீங்களா? ப்ராப்பராக இங்கே கிடையாதுங்க. எல்லாம் இங்கே கேட்குறீங்க, ஒரு பயிற்சி கொடுங்க, எனக்கு இவ்வளோ எவ்வளோ நாள் கொடுக்கணும், எவ்வளோ நாள் செய்யணும், இதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா, இதுக்கு வந்து ஒரு இது இருக்கா? பயிற்சி கொடுக்குறவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, அவங்க அடுத்தடுத்த பேட்ச் வச்சுருக்காங்க, அடுத்தடுத்த அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுலாம் இருக்குது. அதுதான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அது ஒரு டைம் லிமிட் வச்சுக்கிறாங்க. அது ஒரு வரைமுறை வச்சுக்கிறாங்க. இந்த பயிற்சிக்கு அப்புறம் இந்த பயிற்சி, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சிலபஸ்க்காண்டி வச்சுக்கிறாங்க. அது சொல்லித்தர ஆசிரமத்தில் இதெல்லாம். நீங்கள் போகிறீங்க, வாரீங்க, இது மாதிரி நிறைய பேர். அதை கவர்றதுக்கு, அதை புரிய வைக்கிறதுக்காண்டி இப்படிலாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டிலே இருந்து தியானம் பண்ணுறவங்க, தவம் பண்ணுறவங்க வந்து வாழ்க்கையுமே வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவங்க, எதுக்கு அதை கம்பேர் பண்ணுறீங்க? அங்கே மாதிரி எதுக்கு அந்த பயிற்சி நமக்கு இல்லையே, அப்போ நமக்கு எதுக்கு வருமானம் எதுக்கு சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். அப்படி தேவையே இல்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை காலையிலேருந்து காஃபி குடிக்கிறதுலேருந்து, எந்திக்கிறதுலேருந்து, கண்ணை முழிக்கிறதுலேருந்து, ஆனந்தமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எந்திக்கையும் அந்த பெட்டோட கவரு, அந்த பெட்டு எந்த இடத்துல சுருங்கியிருக்கு அதுலேருந்து ஆரம்பித்து காலை தரையில் கீழே வைக்கிறதுலேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் பயிற்சி. இது எதுவுமே தேவையில்லை. நான் எதுவுமே கண்மூடித்தனமாக செய்வேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பயிற்சி போய் அந்த இடத்துல இருந்தால் தான் செய்வேன். அங்கே போனவங்களாம் பயங்கரமாக சொல்கிறாங்க, எனக்கு இந்த அனுபவம் வந்துருச்சு, நான் திரும்பவும் சொல்கிறேன், என் அனுபவம் சொல்கிறதெல்லாம் ஒரு மாயை தான், ஒரு ஜஸ்ட் இல்லூஷன் தான். சிவனே வந்து இப்போ என்கிட்ட உட்காந்து பக்கத்தில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் வீடியோ, என் பக்கத்தில் சிவனே உட்காந்தாலும் என்ன செஞ்சிட முடியும் உங்களால்? ஆமாம், பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு, கிருஷ்ணா உட்காந்துருக்காரு. கிருஷ்ணர் கூட நான் நிறைய தடவை கான்சியஸாக இருந்திருக்கேன், அந்த இதை உணர்ந்திருக்கேன், சிவனை உணர்ந்திருக்கேன், இன்னும் எல்லா தெய்வங்களோடையும் உணர்ந்திருக்கேன். என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. என் உடலை எடுத்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருவாங்களா? இல்லை என் நோயெல்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணிடுவாங்களா? என் மூச்சை வந்து வேறு மாதிரி மாற்றிடுவாங்களா? இல்லவே இல்லை. அவங்களால ஒரு இன்ச்சு கூட அசை வைக்க முடியாது. அவங்க பக்கத்துலேருந்து சரியாயிரும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இதையும் கடந்து போகணுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு நீங்களும் சொல்லலாமே, அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்களே, அவ்வளோதான். நீங்கள் இல்லாத ஒன்று கற்பனையாக தேடுறீங்க. சிவன் வந்து சொல்லணும், அந்த பக்தி வந்து சொல்லணும், அந்த பயிற்சி வந்து சொல்லணும், இது மாதிரி தேடுறீங்க. அப்படி இல்லவே இல்லை.
வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்கன்னு அர்த்தம். புலம்புறீங்க புலம்பாமல் இருக்கணுங்கிறக்காண்டி தான் எங்களை மாதிரி ஒருத்தவங்கள பேச சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த புலம்பிக்கிட்டே இருந்துருவீங்க. சரி போதும், ஏதாவது ஒன்று சொல்லி புரிய வைக்க தான் இந்த மாதிரி பேச்ச வைக்கிறாங்க.